ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? விட்டு போன உறவையும் செத்து போன உறவையும் மறக்க முடியலையா? இப்போ உதாரணத்துக்கு காதலன் காதலி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அல்லது கணவன் ஏமாற்றிட்டு போயிட்டான், மனைவி ஏமாற்றிட்டு போயிட்டான், அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. அதேமாதிரி மரணம், அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, கணவன் இறந்துட்டாங்க, குழந்தை இறந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் சகோதரர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னும்போது ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதே நினைவிலே இருப்பாங்க, சில சமயம் வருஷக்கணக்காக கூட. ஸோ அப்படி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு முதல்ல மறக்கணும், ஆனால் மறக்க முடியலையா, அதான பிரச்சனை. ஸோ அதுக்கு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் அவங்கள நினைக்கிறதுனால நமக்கு நாம் துக்கத்தை கொடுத்துக்கிறத தவிர எந்த விதமான லாபமும் யாருக்கும் கிடையாது. ஏன்னா உங்களை விட்டுட்டு போன உறவு அவங்க மனசில் நீங்கள் இல்லவே இல்லைன்றதுனால தான் உங்களை விட்டு போயிடுச்சு. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் செத்துட்டீங்க அவங்க மனசில் இருந்து. ஸோ அதனால் அது நினைக்கிறது வேஸ்ட். இன்னொன்று, செத்து போன உறவை நினைக்கிறதும் வேஸ்ட்டு. ஏன்? அவங்க வேறு இடத்துல பிறந்து வேறு ஒரு உறவோட அவங்க உங்களை பற்றி எந்த ஞாபகமும் இருக்காது இல்லையா இறந்த பிறகு. அடுத்தது அவங்க வேறு ஒரு அப்பா அம்மா கிட்ட அவங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க, அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க இல்லையா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஐயோ என் அப்பாவை நான் உயிரோடு இருக்கும்போது நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கலாமே, என் அம்மாவை நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கலாமே, நான் சரியாக அவங்க கடைசி ஆசை கூட நிறைவேற்றலையே. அங்கே யாரும் நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா? நான் இருந்திருந்தால் அவங்கள காப்பாற்றிருக்கலாமா இல்லையா? அந்த உடலை விட்டு ஆத்மா போய் இன்னொரு உடலை எடுத்துடுச்சு, அது நல்லா தான் இருக்குது. இங்கே பழைய உடலில் இருந்து அதை தாங்க முடியாமல் தான் அந்த உடம்பை விட்டு இன்னொரு உடம்பை எடுக்குது. அதை காப்பாற்றி அதை இன்னும் கஷ்டப்படுத்தி வச்சுருக்க போகிறீங்களா இல்லையா? ஸோ அதனால் இந்த குற்ற மனப்பான்மை இருக்குது பார்த்திங்களா, அது தேவையே இல்லாத விஷயம். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா, யார் நம்மளுடைய அம்மா அல்லது அப்பா, கணவன், குழந்தை, இவங்கெல்லாம் குறிப்பாக இதுதான் மெயின் உறவு இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் இறந்தாங்க அப்படின்னா உடனடியாக நமக்கு தோன்றது என்னென்னா, அந்த டைம் கண்டிப்பாக ஏதோ ஒன்று நம்ம பண்ணியிருந்தால் காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நடக்கும். அங்கே கொஞ்சம் கவனக்குறைவுனால ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்ட் கால் பண்ணார் மாடியிலிருந்து, ஒரே வீட்டில் தான். ஸோ நான் அந்த நேரம் பார்க்கல, ஒருவேளை நான் பார்த்துருந்தா காப்பாற்றிருப்பேனே. போய் பார்த்தா அவர் இறந்து கிடக்கிறாரு. ஒரு நாங்கள் போய் பார்க்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி கால் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஏதோ கேட்டிருப்பார் இல்லைன்ட்டு அந்த குற்றமனப்பான்மை அவங்கள உறுத்துது பயங்கரமாக. ஸோ அதே மாதிரி ஒரு குழந்தைன்னா நான் பெரிய பையன்தான். ஸோ அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டான். காசு வேணும், பிஸ்னஸ் லாஸ் ஆகுது, காசு வேணும், சொத்து பிரித்து கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறான். பிரித்தா இதையுமே வேஸ்ட் பண்ணுறான், ஏற்கனவே நிறைய கோடிக்கணக்கில் வேஸ்ட் பண்ணிட்டான், வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி சைக்கட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறாரு. நான் நார்மலாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா அப்படின்னு நார்மலாக பேசிவிட்டு வேறு ஊருக்கு போகிறாரு. அங்கே ஹோட்டலில் இருந்து சூசைட் பண்ணிக்கிறார். ஸோ இப்போ அவங்களுக்கு குற்ற மனப்பான்மை, ஒரு வேளை சொத்தை பிரித்து கொடுத்துருந்தா என் பையன் சாகாமல் இருந்திருப்பானே. அது அப்படி கிடையாது. ஏற்கனவே ஒரு உடல் அங்கே ரெடியாக இருக்கும் இல்லையா. அந்த உடல் கூப்பிடுது. யோசிச்சு பாருங்கள், ஒரு தாயின் கர்ப்பத்தில் 4வது மாதத்தில் தான் ஆத்மா போய் பிரவேசமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க இறக்கும் பொழுதே, இப்போ நான் இறக்குறேன்னா அல்லது நான் நாளைக்கு இறக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நல்லா தான் பேசிகிட்டு இருக்கிறேன், ஆனால் ஏற்கனவே அங்கே 4 மாத கரு இருக்கும். வாராஜான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா. டக்குன்னு அங்கே போய் தான் ஆகணும். அது ஹார்ட் அட்டாக்கில் போகலாம், ஆக்சிடெண்ட்டில் போகலாம், எதில் வேணாலும் போகலாம், நமக்கு தெரியாது. அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு, அதை நீங்கள் தடுக்கவே முடியாது. அதனால் இந்த குற்ற மனப்பான்மையை முதல்ல தூக்கி கடாசுங்க. ஏன்னா இந்த குற்ற மனப்பான்மை முக்கியமான காரணம் அவங்கள மறக்க முடியாமல் இருக்கிறதுக்கு. நாம் இந்த லௌகீக உறவுகளை மறக்க முடியாமல் இருக்கிறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, நம்மளுடைய ஆத்மா சக்தி இழந்துடுச்சு. ஆத்மான்றது உயிர், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால்தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா முதலாக இந்த பூமிக்கு வரும்போது தேவதை உடலை எடுத்து தேவதையாக வாழுது. அதாவது நாம் தேவதைகளாக இந்த பூமியில் இருந்தோம். அப்போ இந்த பூமி சொர்க்கமாக இருந்துச்சு 5000 வருஷம் முன்னாடி. ஸோ அந்த தேவதைகளை தான் இன்றைக்கி தெய்வம் நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்போ பயங்கர பலம் இருந்ததுனால காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவும் ஆத்மாவை கொஞ்சம் கூட அசைக்காது. சதா பேரானந்த நிலையிலே நிலைச்சி இருக்கும். காரணம், ஆத்மான்ற உணர்விலேயே அவங்க இருப்பாங்க, உடல்ன்ற உணர்வுக்கே வரமாட்டாங்க. உடலில் தான் இருப்பாங்க, பட் உடல் வேறு, ஆத்மா வேறு. ஆத்மா தான் நான் இயக்கிற உடல் இது, இந்த உடல் நான் கிடையாது அப்படின்னு இயல்பாகவே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 2500 வருஷம்.
அடுத்தது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா சக்தி இழக்க இழக்க ஆத்மான்றதே மறந்து உடல்னு நினைக்கும். அப்போ தான் காமம் கோபம், ஏன்னா சுகத்தை வெளியில் தேடுறதுனால காமம் வருது. காமம் வந்தாலே கோபம் பற்று பேரசாங்கரம் எல்லாம் வந்துடும். அது நமக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். ஸோ இப்போ சக்தி ஃபுல்லாக போயிடுச்சு, கலியுகத்தின் இறுதி கடைசி பிறவியில் இருக்கிறோம். இப்போ ஆத்மாவில் சக்தியே இல்லை. ஸோ அதுதான் முக்கியமான காரணம், நம்மளால் மறக்கவே முடியல அப்படின்றதுக்கு. சரி, இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, சக்தி இழந்தாலும் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தா எல்லாரையும் மறக்காமலா இருக்கிறோம் இல்லையா? நிறைய பேரை மறந்துருப்போம். கிளாஸில் படித்தவன் அவன் எப்போயாவது பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சி வந்து சொன்னால் கூட நமக்கு தெரியாது, ஓ அப்படியா படித்தோமா அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ ஆனால் அதே நம்மளுடைய அப்பா அம்மாவோ சகோதர சகோதரி இவங்கள வந்து மறக்க முடியாது. கணவன் மனைவி குழந்தை இல்லையா? ஏன் அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் கிளாஸில் கூட பக்கத்துலேயே உட்காந்துருப்பீங்க, இருந்தாலும் அதை மறந்துடுவீங்க. அதுவும் நீங்கள் எவ்வளோ நாள் இருந்தீங்கன்றதை பொறுத்து இல்லையா? ரொம்ப வருஷம் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டினியூஸாகவே படிச்சிருந்தா ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். அதுவும் உங்கள் கூட க்ளோஸாக இருந்தால், இல்லாட்டினா அதுவுமே இருக்காது. பட் இவங்க வந்து உங்கள் கூடவே இருக்கிறாங்க இல்லையா? அப்பா அம்மா அதாவது கூட இல்லாட்டினா கூட என்னதுன்ற உணர்வு இருக்குது இல்லையா? கூட படிக்கிறவங்களாம் என்னுடையவன்ற உணர்வில் இருக்க மாட்டீங்க. ஃப்ரெண்டு வேணா இருப்பீங்க, அதுவும் ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க முக ஞாபகம் இருக்கும், பேர் கூட மறந்துருப்பீங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருந்திருப்பான் படிக்கும்போது, ஆனால் இப்போ முக ஞாபகம் இருக்கும், பேரே மறந்துருப்பீங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அவங்க என்னுடையவங்கன்ற எண்ணம் வந்து தானாகவே இருக்கும் அவங்க உங்கள் கூட இருக்கிற ஒவ்வொரு நொடியும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்கும், ஏன்னா ஆத்மா வேறு பலம் இழந்து கிடக்குது இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் இப்போ உங்களோட குழந்தை இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயிற்றில் இருக்கும்போதே அது மேலே ஒரு பற்று வந்துடும். ஒரு சிலருக்கு இறந்தே பிறக்கும்போதே இவங்க 2-3 நாள் அழுதுட்டு இருப்பாங்க, அவங்க பார்க்கவே இல்லை, இருந்தாலும் அந்த பற்று வந்துடுது. ஸோ அடுத்தது பிறந்துருச்சு அப்படின்னா, அது பிறந்து 2 வருஷம் கழிச்செல்லாம் இறந்தால் அவங்களால தாங்க முடியாது. இன்னும் வளர வளர வலி அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ என்னுடையது அப்படின்னு அந்த குழந்தை வந்து சில்மிஷம் பண்ணியிருக்கோம், ரொம்ப டார்ச்சர் கூட பண்ணியிருக்கோம், அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. என்னதுன்ற அந்த உணர்வு ஆழமாக பதிவாகிட்டே இருக்கும் தொடர்ந்து. அதே மாதிரி தான் கணவன் மனைவி, இந்த 3 உறவும். அப்பா அம்மா கூட ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பெருசாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. கணவன் குழந்தைங்க இல்லையா? இந்த உறவு வந்து மறக்கிறது அவ்வளோ கஷ்டம். குறிப்பாக பெண்களால் அது மறக்கவே முடியாது. காரணம், பெண்கள் வந்து இயல்பாகவே ஆணை விட அதிக பற்று வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ ஆண்களுக்கும் இருக்குது, பட் பெண்களுக்கு ரொம்ப அதிகம். இப்போ அதனால் அவங்களால வெளியில் வரவே முடியல. அதனால் மென்டல் பேஷண்ட்டாக மாறிடுவாங்க, சிலர் பைத்தியமாகவே கூட ஆகிடுவாங்க. அப்போ அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆத்ம சக்தி இழந்திருக்கிறது முக்கியமான காரணம் இல்லையா? ஏன்னா இப்போ பற்று வந்துடுச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. இறந்தும் போயிட்டாங்க, அவங்கள வாவானாலும் வரமாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, ஆத்மாவுக்கு சக்தி ஏற்றணும். சக்தி ஏற்றுறதுக்கு ஒரே வழி கடவுளை நினைக்கணும். ஏன்னா ஆத்மானு உணரணும், உணரக்கூடிய சக்தியும் இப்போ இல்லை. ஆத்மானு உணர்ந்தால் அது ஒரு ஆத்மா இன்னொரு இடத்துல போய் பிறந்துச்சுன்னு தான் ஞாபகம் இருக்குமே, உடல் நினச்சதானே பிரச்சனை. ஸோ சக்தி இல்லை. இப்போ ஆத்மாவுக்கு சக்தி வேணும்னா அந்த சக்தியில் எப்பவும் நிரம்பி இருப்பவர் சிவபெருமான். அவர் செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், அதை தான் பரந்தாமன்னு சொல்கிறோம். அங்கேருந்து தான் ஆத்மாக்களாகிய நாமளும் வந்தோம். அவர் நம்மளை மாதிரி பிறப்பு எடுக்கிறதில்ல. அதனால் கடைசி 100 வருஷம் ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்குறார். என்ன சொல்கிறார்? என் ஒருவனை நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களை ஆத்மான்னு ஒன்று வந்து நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சக்தி வரும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்மளால தான் நம்மளையே புள்ளியாக உணர முடியல, அதான பிரச்சனை. அப்புறம் எங்கே கடவுளை புள்ளியாக உணர்றது அப்படின்னு ஒன்று தோணும். இப்போ ஆத்மான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், பட் ஆத்மான்ற உணர்விலே இருக்கிறது கஷ்டம். பட் அதுதான் நம்மளுடைய லட்சியம், ஆனாலும் அது கஷ்டம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆத்மானா உடம்புல இருக்கிறேன். அப்போ நீங்கள் உயிரோடு இருக்கிற உறவுகள் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களையுமே ஆத்மா. இப்போ அம்மா உயிரோடு இருக்கிறாங்கன்னா அது ஒரு ஆத்மா, பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது, அதுதான் பேசுது, அதுதான் பார்க்குது, அதுதான் அன்பாக இருக்குது, எல்லாமே அந்த புள்ளி தான் பண்ணுது. இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் இங்கே பண்ணும், அடுத்தது வேறு எங்கேயாவது போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்க அது மேலே பற்று இருக்காது. ஸோ நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், யாரை பார்த்தாலும் ஆத்மா ஆத்மான்ட்டு. அப்போ இறைவனை நினைக்கிறதும் ஈஸியாக இருக்கும். இப்போ என்னன்னா, இறைவன் கடைசி 100 வருஷம் ஒரு வயோதிகர் உடம்பில் வராரு இல்லையா, அவரை தான் பிரம்மான்னு சொல்கிறோம்.
அவருடைய நினைவாக தான் நந்தி வாகனம் அப்படின்னு வச்சுருக்கு. நந்தியில் தான் சிவபெருமான் வருவார் அப்படின்னு சொல்கிறது. சிவலிங்கத்துடைய மேல் முட்டை மாதிரி இருக்கு பாருங்க, அதுதான் சிவன் ஒளிப்புள்ளியாக இருக்கிறது. கீழே இருக்கிறது பிரம்மாவுடைய வாய். ஏன்னா அந்த வாய் வழியாக ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான் சிவபெருமான் வரார். அப்போ நீங்கள் ராஜயோக மெடிடேஷன் பிரம்மா பாபா, பாபானா அப்பா, ஸோ ஹிந்தி வேர்டு இது. அப்போ ராஜயோக மெடிடேஷன் பிரம்மா பாபா அப்படின்னு கூகுள் இமேஜ் சர்ச் பண்ணுங்கள், ஃபோட்டோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு மூலமாக தான் சிவபெருமான் இந்த ஞானத்தை மட்டும் சொல்லலை, குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுருக்கிறார், குழந்தைங்க கூட விளையாண்டு இருக்கிறார், குழந்தைங்களோட சாப்பிட்டு இருக்கிறார், எல்லாமே பண்ணியிருக்கிறார். லௌகீக தந்தை என்ன பண்ணியிருக்கிறாரோ அத்தனையும் பண்ணியிருக்கிறார். ஆனால் நம்ம கொடுத்து வைக்கல. ஏன்னா அது பண்ணிவிட்டு அவர் யார் உடம்புல வந்தாரோ அவர் சரீரத்தை விட்டார். ஏன்னா மனிதன் எப்படியும் சரீரம் விடணும் இல்லையா. அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் உடலில் வந்து வெறும் ஞானம் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கிறார். பட் ஊட்டி விடுறது இந்த இதெல்லாம் வந்து அந்த பிரம்மா உடல்லேருந்து அவர் குழந்தைங்க கூடவே வாழ்ந்துருக்கிறார். ஸோ 69 வரைக்கும், 1936 1969 வரைக்கும் இந்த கொடுப்பனை இருந்துச்சு. நம்ம கொடுத்து வைக்கலன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை முன் ஜென்மத்தில் இருந்திருப்போம், யாருக்கு தெரியும் இல்லையா. பட் ஆனால் இப்போ இல்லை. ஆனால் இப்போ நம்மளுடைய குழந்தைய வந்து உயிரோட்டமாக பார்க்குறோம், எனிதுன்ற உணர்வு இருக்குது. ஆனால் அது என்னமோ துக்கத்தை தான் கொடுத்துட்டு போச்சு. அது ஒன்றும் எந்த சுகத்தையும் கொடுக்கல. நீங்கள் எனிதுன்னு வளர்த்துக்கிட்டீங்க, அவ்வளோதான். இல்லை அது ஏதாவது உங்களுக்கு கொடுத்துச்சா? எதுவும் கிடையாது. நீங்கள் தான் அதை காப்பாற்றிட்டு இருந்தீங்க. ஆனால் கடவுள் உங்களை காப்பாற்றுறது இல்லையா. அவருக்கு உடல் கிடையாது இல்லையா. கை இல்லாதவங்களை ஊனணுவோம், கால் இல்லாதவங்களை ஊனணுவோம். கடவுளுக்கு உடம்பே கிடையாது. அப்படிப்பட்ட கடவுள் நமக்காகவே வரார். கடைசி 100 வருஷம் துக்கத்தில் என் குழந்தை துடிக்குது, அதுக்கு சொர்க்கத்தில் இருந்துச்சுன்னு ஞாபகப்படுத்தி மீண்டும் சொர்க்கத்துக்கு போக வைக்கணும். சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணனா நீதான் இருந்த குழந்தை, அங்கே 36 வகையான உணவு இருந்துச்சு. உழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமும் இருக்கும். செங்கல் கூட தங்கத்திலே இருக்கும். புஷ்ப விமானத்தில் ஏறினீங்கன்னா நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு அது போகும். டிரைவர் கூட தேவையில்லை. இப்போ என்ன மாதிரி உலகம் யோசிச்சுப்பாங்க, நினச்சதெல்லாம் நடக்கும். ஸோ இயற்கை செழிப்பாக இருக்கும். அங்கே இருக்கிற மலர்களுடைய வாசனை இங்கே இருக்கிற ஃபஸ்ட் கிளாஸ் மலருடைய வாசனையை விட 1,00,000 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ யோசிச்சுப்பாங்க, காற்றில் இயற்கையாகவே நறுமணம் வீசிக்கிட்டே இருக்குமா, ஒரு சின்ன நோய் கூட இருக்காது. அந்த மாதிரி உலகத்தை கடவுள் கொடுத்தாரு. நம்ம அப்பா அம்மா அப்படியா கொடுத்துருக்குறாங்க? நோயாளி உடம்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது கூட அவங்க கொடுக்கல, நம்ம செஞ்ச கர்ம வினை தான். ஆனால் அவங்க மூலமாக அந்த உடம்பு வருது இல்லையா. ஆனால் கடவுள் அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்டான உலகத்தை கொடுக்குறார். அதுக்கு நீங்கள் பர்ஃபெக்ட் ஆகணும். பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை சொல்லி கொடுக்குறார். ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. நான் பூர்வமத்தில் நட்சத்திரமாக இருக்கேன், என்னுடைய தந்தை சிவபரமாத்மா செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார், நினைவு பண்ணுங்கன்ற. ஆனால் பிரம்மா உடலில் வந்து தான் இதை சொல்கிறார் இல்லையா. ஸோ அப்போ பிரம்மா உடலில் சிவன் வந்து எனக்கு அன்பை கொடுக்குறாரு. அந்த ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை பெருசாக பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் அது தெரியட்டும். எங்கெல்லாம் அதிகமாக உங்கள் பார்வை போகுமோ அங்கெல்லாம் இருக்கட்டும். கிச்சன் சமைக்கிறீங்கன்னா அந்த எதிரே ஒட்டிக்கோங்க, ஹாலில் ஒட்டிக்கோங்க, பெட்ரூமில் ஒட்டிக்கோங்க, எங்கே பார்த்தாலும். ஒரு சேரில் அவருக்குன்னே ஒரு சேரை போட்டு அதில் உட்கார வச்சுடுங்க. அதில் உட்காந்துட்ருக்கிறாரு, அவர் கூட பேசுங்க. அப்போ இல்லையா, ஒரு விஜய் படம் துல்லாத மனம் துள்ளும் படத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரப்பான்னு உயிரோட்டமாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுவார் விஜய் பிள்ளையார்கிட்ட இல்லையா. ஸோ அந்த மாதிரி சிவன்கிட்ட பேசுங்க. ஏன்னா இப்போ அவர் அந்த உடலில் இல்லாட்டினாலும் அவர் சூக்ஷ்ம உடலில் இருக்கிற அது ஆழமான ஞானம். இந்த ஞானத்தை ஃபுல்லாக கேட்குறவங்களுக்கு தெரியும், அந்த முரளி கேட்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா இறைவன் கடைசி 100 வருஷம் அந்த வயோதிகர் உடம்பு மூலமாக கொடுக்குற ஞானத்துக்கு பேர் தான் முரளி. அது எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. இணையதளத்துலேயும் கிடைக்கும், கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், MURLI. எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கும், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, தமிழ் முரளி, தெலுங்கு முரளி, எப்படி வேணாலும் சர்ச் பண்ணுங்கள், கிடைக்கும். அது இல்லாமல் யூடியூப்லேயும் நிறைய சகோதர சகோதரிகள் போடுறாங்க, நம்மளும் போடுறோம். B.K.Saravana Kumar தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அப்போ அந்த முரளியில் தினம் தினம் ஒரு முரளி. அப்போ தினம் தினம் கடவுள், நாம் வந்து கடவுளை அப்பான்னு சொல்லுவோம். அப்பான்னா ஹிந்தியில் பாபா, ஸோ பாபான்னே சொல்லுவோம். அல்லது அப்பான்னு கூட சொல்லுங்கள். அப்பா, இன்றைக்கி நீங்கள் இதை சொல்லியிருக்கிறீங்க, நான் அதே மாதிரியே நடந்துக்கிறேன்னா அப்படிலாம் அவர் கூட பேசிக்கிட்டே இருங்க. அதேமாதிரி கடவுள் சொல்லுவார், மாயா அப்படின்றது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம். இதே தான் ராவணன், சாத்தான் இப்படிலாம் சொல்கிறோம். அப்போ
கடவுள் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா எனக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே சாப்பிடுங்க. எப்படி? மனசால் சூக்ஷ்மமாக எதிர அவர் இருக்கிறாரு, அவரை குழந்தையாக்கி நீங்கள் ஊட்டி விடுங்க. நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அவர் தான் உடம்பு கிடையாது இல்லை. அப்படி பிரம்மா உடலை தான் நீங்கள் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடித்த ஒரு ஒரு உருவம் கற்பனையாக ஒரு குழந்தை உருவத்தை மனசில் உங்களால் நினைக்க முடியும் ஈஸியாக இல்லையா? அப்படி ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ வச்சு நீங்கள் ஊட்டி விடுங்க. கோயிலில் சிலையை நிஜமால சாமி நினச்சி தானே அலங்காரம் பண்ணுறாங்க, நம்மளும் அப்படி தானே பார்க்குறோம். அப்போ மனசால் நம்மளால் பண்ண முடியாதா இல்லையா? ஸோ அப்படி நான் அவருக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்ட்டு அவரு எனக்கு ஊட்டி விடுறாரு அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிடுங்க. ஸோ அப்படி நீங்கள் சாப்பிட்லன்னா நீங்கள் மாயாவோடு சாப்பிடுவீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய வீண் எண்ணம் வரும் அப்படிங்கிற. அப்போ தான் உங்கள் மைண்ட் உங்கள் கண்ட்ரோலை மீறி போகுது. அப்போ தான் இந்த மாதிரி இறந்தவர்களையும் நமக்கு ஏமாற்றம் செய்தவர்களையும் ஏமாற்றம் செய்த சம்பவத்தையும் நம்மளால் மறக்க முடியாமல் துடிக்கிறோம். ஸோ அப்போ இறைவனை உயிரோட்டமாக எப்படி அந்த மற்ற உறவுகளை உயிரோட்டமாக பார்க்குறீங்களோ அதேமாதிரி உயிரோட்டமாக நீங்கள் பார்க்கணும் மனசால். நம்ம தான் முயற்சி பண்ணணும். நம்ம நிம்மதி ரொம்ப முக்கியம் இல்லை. இறந்தவங்க அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க, ஏமாற்றிட்டு போனவங்களும் நிம்மதியாக இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லையா? அவங்க கணக்கு முடிஞ்சிச்சு போயிட்டாங்க, நீங்களும் ஒரு டைம் போக தான் போகிறீங்க. அதனால் நம்மளை பார்த்துக்கணும் இல்லை? அப்படி இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் இப்போ இறைவனை நினைக்க என்ன ஆகுது? பாவம் வேறு அழியுது. அது மட்டும் இல்லை, இறைவன் சொர்க்கத்தையே கொடுக்குறார். அதுக்காக தான் இந்த முரளி ஞானத்தின் மூலமாக சொர்க்கத்தின் தேவதைகளுடைய குணம் எப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லி அப்படி தான் நீ இருந்த, மீண்டும் அப்படி ஆக போகிறேன்னு தினம் சொல்கிறார். ஸோ அதை கேட்க நானும் அப்படி இருந்தேன் அப்படின்றது மைண்டுக்குள்ளே அப்படியே ஆழமாக பதியும். தானாகவே நம்மளுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அப்படி நம்மளுடைய கேரக்டர் எப்படி மாறுதோ அதற்கேற்ப குடும்பத்தில் தான் நம்ம பிறப்போம். ஸோ அப்படியே சொக்க தங்கன்னுவோம் இல்லையா? அந்த மாதிரி யார் குணத்தை அவ்வளோ பக்காவாக அவ்வளோ தெய்வீகமாக மாற்றுறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்தின் முதல் பிறவியான ஸ்ரீநாராயணனாக ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஞானத்தை அதாவது ஞானப்பால் ஊட்டுனார், ஞான சம்பந்தம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? பால் ஊட்டினதை நம்ம ஞானம்னு சேர்த்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது சில அற்புதங்கள், அதனால் எந்த நன்மையும் யாருக்கும் கிடையாது. ஆனால் இறைவன் இப்போ தான் உண்மையிலே ஞானத்தை கொடுக்குறார், ஞானப்பாலை நமக்கு ஊற்றின்னு இருக்கிறார். அப்போ நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சவங்க இல்லையா? கோடிக்கணக்கான பேரில் மிக கம்மியானவங்க சொற்பமானவங்களுக்கு தான் இந்த ஞானம் கிடைக்குது. வியூஸ் பாருங்கள் இல்லையா? மற்ற ஆன்மீக சேனலில் எவ்வளோ வியூஸ் இருக்கும், இதுக்கு எவ்வளோ வியூஸ் இருக்கும் பாருங்கள். 1000 தொடுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். ஸோ அவ்வளோ கம்மியானவங்க தான் இதை எடுக்கவே முடியும். அப்படின்னா அர்த்தம் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சிலர் நான்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். இதையெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே அசை போடணும். நான் என்னப்பா புண்ணியம் பண்ணேன், இத்தனை பேரை விட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கிற அப்படின்னு அவர் கூட பேசுங்க, உயிரோட்டமாக பேசுங்க. ஸோ எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆழமாக பதியும். அப்படி அவர்கிட்ட பேசுறதுக்கு மிக அற்புதமான நேரம் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிற மாதிரி பிரம்ம முகூர்த்தம், அமிர்த வேலைன்னு சொல்லுவோம். காலையில் 2 to 5. ஏன்னா அந்த நேரம் புத்தி தூங்கி மனசு ஏந்திரிக்கும் தானாக. அந்த நேரம் தான் நிறைய கனவுகள், ஆழமான கனவுகள், இப்போ இறந்தவங்களை பற்றிய கனவுகள், துரோகம் பெற்ற கனவுகள் வந்து மீண்டும் அது ரெக்கார்ட் பண்ணி நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அந்த நேரம் நமக்கு நன்மையான எண்ணங்களை விதைக்கணும். ஸோ அப்போ சிவனோட பேச சிவனோடு அந்த உறவை வளர்க்க தானாகவே லௌகீக உறவுகள், கலியுக உறவுகள் அனைத்தும் மறந்துடும். எப்படிப்பட்ட துரோகத்தையும் மறந்துடுவீங்க. துரோகம் செஞ்சவனை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான பதட்டமோ கோபமோ இருக்காது, ஆனந்தம் இருக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம மனசில் வர நோய் தானே. ஸோ அதை அழிக்கிறதுக்கான வழியைத்தான் சிவபெருமான் கொடுக்குறார். ஒன்று முரளி கேட்கணும், அடுத்தது சிவபெருமானோடு பேசிக்கிட்டே இருக்கணும், இறைவனோடு அனைத்து உறவையும் வைக்கணும். அதிலும் குறிப்பாக எந்த உறவில் உங்கள் புத்தி ரொம்ப மாட்டிக்கிட்டு இருக்கோ, உயிரோடு இருக்கும்போதும் சரி அல்லது இறந்துட்டாலும் சரி, மறக்க முடியலன்னா உங்கள் புத்தி அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இறைவனை குழந்தையாக்குங்க. கணவன் இறந்துட்டார்னா இறைவனை கணவனாக்குங்க, கணவனாக்கி பேசுங்க. இந்த கணவன் இறக்கவே மாட்டார். இந்த கணவன் கொடுக்குற சொத்து தான் 5000 வருஷம் வருது. சொத்து ஃபுல்லாக தீர்ந்தோடனே மீண்டும் இந்த கணவன் சொத்தை கொடுக்குறார். ஸோ கணவனை நினைங்க, அப்பாவை நினைங்க, எல்லா உறவுலையும் கடவுளை நினைக்கலாம். இது ஆன்மீக உறவு, உண்மையான புனிதமான உறவு. கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் இறைவனோடு மனசால் எந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு துக்கத்துலேருந்து வெளியிலையும் வருவீங்க, ஆனந்தமாக இப்போவும் இருப்பீங்க. இதோடைய பலனாக அடுத்த 2500 வருஷம் சொர்க்கத்தில் பேரானந்தத்தில் இருப்பீங்க. அடுத்தது நரகத்தில் கூட பாதி நரகம் நீங்கள் ஆனந்தமாக தான் இருப்பீங்க, பணக்காரனாக தான் இருப்பீங்க. அதுக்கு அடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக துக்கம் வரும். அதுவும் இந்த கடைசி பிரிவில் தான் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அப்படி அதிகமாக வந்தது தான் இப்போ நீங்கள்
இந்த மாதிரி ஏமாற்றத்தை சந்திக்கிறது, உடல் நோய், இது எல்லாமே. ஸோ உடல் எதாக இருந்தாலும் உங்கள் மனசு எங்கே இருக்குது அதுதான் முக்கியமானது இல்லையா? உடலில் பெரிய மரணப்படுக்கையிலே இருந்தாலும் உங்கள் மனசு எங்கே இருக்குது? ஸோ மனசு இறைவனோட டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் கையை வெட்டி போட்டால் கூட உங்களுக்கு தெரியாது, அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். அப்படிப்பட்ட ராஜயோக ஞானத்தை சிவபெருமான் கற்றுக் கொடுக்குறார். ஸோ அந்த முரளியை கேட்டுக்கிட்டே இருங்க, அதிகாலையில் கேளுங்க, இறைவனோட பேசிக்கிட்டே இருங்க, நாள் ஃபுல்லாக அவரோட மட்டும் பேசிக்கிட்டே இருங்க, மற்ற உறவுகள் தானாகவே போயிடும். ஸோ மற்ற ஞாபகம் வருதுன்னா அவங்க மூலமாக நமக்கு துக்கம்தான் இருந்தது, எப்படியா இருந்தாலும் போனதுக்கப்புறமும் துக்கம்தான் இருக்கும்போதே இருந்திருக்கும். ஸோ அதையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அவங்க போனதுக்கு நீங்கள் காரணம் அப்படின்ற அந்த நெகட்டிவ் எண்ணத்தெல்லாம் தூக்கி கடைசுங்க. அப்படிலாம் கிடையாது, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இந்த 5000 வருஷத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அதாவது 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் இதே வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா தான் இப்போயும் பார்ப்பீங்க, ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சு இந்த நேரம் இதுதான் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு துல்லியமாக நடந்திருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவிலும் இந்த நேரம் இதுதான் பண்ணணும் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆத்மா, இறந்த ஆத்மா இந்த நேரம் இந்த உடலை விட்டு போகணுன்றது நிச்சயிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் இல்லை, யார் வந்தாலும், கடவுளே வந்தாலும் அதை தடுக்க முடியாது. ஸோ அதனால தான் இது ஒரு நாடகம் மாதிரி, சினிமாவில் அல்லது சினிமா மாதிரி. சினிமாவில் வந்து ஒரு சீன் உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக ஆவுன்னு கத்துறதுக்காக அந்த காட்சி மாறிடுமா? ஏற்கனவே எடுத்தது. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அதனால் குற்ற மனப்பான்மை தேவையில்லை. உங்களுடைய மனசை இறைவன்கிட்ட கொடுங்க. அவர் தான் அனைத்து உறவும், அவர் தான் அனைத்தையும் கொடுத்தார். கொடுத்தவர் திருப்பி எடுத்தார். நம்ம துடிக்கிறோம் இல்லையா? எல்லாமே அவருடைய இது, அவருடைய குழந்தை, அவருக்கு தெரியும் அந்த குழந்தைய அடுத்த எங்கே வைக்கணுன்ட்டு. ஸோ அதனால் எதுவும் என்னுடையது இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை வளர்க்க மறந்ததுக்கான தண்டனை அது இல்லை. நடுவில் வந்ததை நம்புதுன்னு நினச்சிட்டோம், கிடையாது. நடுவில் வந்தது நடுவில் போகும், அது எதாக இருந்தாலும் சரி, இந்த உடல் உட்பட இல்லை. இந்த உடலே நம்ம விட்டுட்டு போக தான் போகிறோம். அப்போ இந்த உடல் கொடுத்த அப்பா அம்மாவையோ அந்த சொத்தையோ பேர் புகழையோ அல்லது திறமையோ என்னதுன்னு பிடிச்சிக்கிறது எவ்வளோ பெரிய அறியாமை இல்லை? ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இறைவனோட வாழுங்க, இறைவனோட பேசிக்கிட்டே இருங்க. எப்போ தான் மறந்தீங்கன்னே தெரியாது. ஸோ இப்படி ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா இந்த ராஜயோக தியான நிலையத்துக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி வராங்க. அப்போ வரும்பொழுது அவங்களுக்கு வந்து கணவன் அப்போ தான் இறக்குறார். கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷத்துலே அவங்களுக்கு 1 வயசு குழந்த, அந்த குழந்தையும் ஹேண்டிகேப்ட். இப்போ என்ன மாதிரி துக்கத்தில் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இப்படி வந்தாங்க, எந்த நேரமும் அழுதுட்டு இருப்பாங்க. இப்போ 20 வருஷத்தில் அவங்கள பார்த்தா எந்த நேரமும் சிரிச்சிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே என்ன அவங்க முகமே சிரிச்சா மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இறைவனுடைய ஞானத்துடைய மகிமை, இறைவனுடைய அன்புடைய மகிமை. இதில் மாற்ற முடியாதது எதுவுமே கிடையாது. உங்கள் மேலே நீங்கள் கருணைப்படுங்க இல்லையா? ஏன்னா மிகப்பெரிய அறியாமை. நம்ம குழந்தையோ கணவனோ இறந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க வேற ஒரு இடத்துல. உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லையா? அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இல்லை, வேறு இடத்துல பிறந்துட்டாங்க, வேற ஒருத்தரோடையராக ஆகிட்டாங்க. நாம் வருஷக்கணக்காக அவங்களே நினச்சிட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய அறியாமை. ஸோ இதை வந்து உங்கள் மனசுக்கு நீங்களே சொல்லி புரிய வைக்கணும். காலையில் அமிர்த வேலை ஏந்திரிங்க, காலை 2 to 5 நீங்கள் இந்த மாதிரி எண்ணத்தை எடுத்துகிட்டு வரணும். அந்த நேரம் உங்களுக்கு மீண்டும் இந்த ஞாபகம் இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க, எந்தெந்த எண்ணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு எழுதி வச்சுக்கோங்க. அந்த நேரம் எடுத்து பார்த்துக்கிட்டாவது இருங்க. அந்த பிரம்ம பாபா ஃபோட்டோ, அவருடைய கண்ணு, அந்த கண்ணு மூலமாக சிவன் பார்க்குறாரு, அந்த ஃபோட்டோ தான் இருக்கும். ஸோ சிவன் பார்த்துட்ருக்கிறாரு, அவர் தான் எனக்கு கொடுக்குறாரு, அனைத்தையும் கொடுக்குறாரு. எனக்கு சுகத்தை 5000 வருஷம் கொடுக்குற என்னுடைய உண்மையான அப்பாவை நினைக்கிறத மறந்துட்டு எனக்கு துரோகம் செய்த உறவை, என்னை விட்டு பிரிந்து போன உறவை, எனக்கு துக்கம் கொடுத்த உறவை போய் நான் நினச்சிட்டு இருக்கிறேனே அப்படின்னு அதை ஆழமாக எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இதை நீங்கள் எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக எடுத்துகிட்டு வருவீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக எப்படிப்பட்ட துக்கத்தில் இருந்தும் வெளியில் வந்து சுகத்தின் உச்சத்தில் சதா இருப்பீங்க, கேரண்டி. ஏன்னா இறைவனுடைய ஞானம் இது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இல்லாட்டினாலும் கூடிய விரைவில் எல்லோருக்கும் துக்கம் வந்தே தீரும். ஏன்னா கலியுகத்தின் இறுதியில் இருக்கிறோம், பல பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதுக்கான தண்டனை எப்போ வேணாலும் கிடைக்கும். ஸோ இப்போ உதாசீனப்படுத்தினாலும் கடைசியில் ஓடி வருவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அது நம்மளுடைய கடமை. அடுத்தது உங்களுடைய விலைமதிப்பற்ற கமெண்ட்டை கண்டிப்பாக பதிவு செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.